ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆகுதில்ல, இவ்வளோ நாளாக நம்ம புறா பற்றி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்க போது. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், ஃபிஷ்ஷை நான் திரும்பவும் செட் பண்ணுவேன், ஆனால் செட் பண்ணுறதுக்கு 2-3 மாதம் ஆகுன்னு. அதான் பார்த்தேன், டேங்க்கும் சும்மா இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் சும்மா இருந்துச்சு. இப்போயும் நம்ம ஃபிஷ்ஷை செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். நான் ஃபிஷ்ஷெல்லாம் வெளியே இருந்து ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வீட்டிலே ஷாப் வச்சுருந்தாங்க. அதான் நேற்று நைட்டு ஒரு சில ஃபிஷ்ஷு ஒரு சில பிளான்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் என்னென்ன ஃபிஷ் எடுத்தேன், என்னென்ன பிளான்ட் எடுத்தேன், யார்கிட்ட எடுத்தேன், இது எல்லாத்தையும் வீடியோவில் போக போக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேஜி செட்டப்பே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக போட்டு இந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் கேஜி செட்டப்பை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு. ஆனால் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. இதுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் தான் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஃபிஷ்ஷை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி, டேங்க்கில் இருந்த ஃப்ளோரான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு. ஒரு வாரமாக டேங்க்கில் இருக்கிற தண்ணி கீழே ஊற்றாமல் டேங்க்கு சுத்தம் பண்ணாமல் அப்படி தான் நான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. நீங்களே டேங்கை பார்த்துருப்பீங்க, டேங்கை சுற்றி எந்த அளவுக்கு பாசை பிடிச்சிருக்குன்னு. இந்த இடத்த சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு கசாமுசா நாஸ்தியாக இருக்குன்னு. எப்படி பார்த்தாலும் இந்த எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிகிறதுக்கு 2 நாளைக்கு மேலே ஆகும். ஏன்னா நான் மட்டுமே தனியாக செய்கிறனால. ஓகே கைஸ், இந்த எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த வேலை முடிகிறதுக்கே 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி மதியம் தான் வேலையை முடிஞ்சுது. பட் இருந்தாலும் இன்னொரு சில வேலை இருக்குது. நான் இந்த வேலையை முடிக்கிறதுக்காட்டி எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி பார்க்கும்போது ஒரே கசாமுசா நாஸ்தியாக இருந்தது, இப்போ எவ்வளோ அழகாக க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஃபிஷ்ஷை செட் பண்ணிட்டோம். இப்போ என்கிட்ட என்னென்ன ஃபிஷ் இருக்குது, என்னென்ன பிளான்ட் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் ரீசெண்டாக என்னென்ன ஃபிஷ் எடுத்தேன், என்னென்ன பிளான்ட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ரொம்ப நாளாக ஸ்னோ ஒயிட்டில் ஒரு போலார் பேரட்டு மேல் இருந்துச்சு. அது ஆல்ரெடி ப்ரீட் ஆன மேலே. அதோட ஃப்ரை கூட இப்போ என்கிட்ட 3 இருக்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட்டு வச்சுருக்கேன். நிறையா இருந்தது, ஒரு சிலதெல்லாம் இறந்துருச்சு, ஒரு சிலதை நான் கொடுத்துட்டேன். இந்த ஸ்னோ ஒயிட் போலார் பேரட்டோட ஃபீமேல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. 2 மாதமாக பேர் இல்லாமல் என்கிட்ட தனியாக தான் இருந்தது. சரி, இதுக்கு ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு வந்து பேர் போடுவோம் அப்படின்ட்டு நானும் எங்கள் பத்திலும் கேட்டேன். எனக்கு அடல்ட் சைஸில் கிடைக்கல, எல்லாமே செமி அடல்ட் இல்லை பேபி சைஸில் தான் கிடச்சிது. சரி, வெளியிருந்து ஆர்டர் போட்டு வர வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பண்ருட்டில் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வீட்டிலே ஷாப் வச்சுருந்தாங்க. நான் கேட்குற டைமில் ஒயிட் ஃபீமேல் இல்லை, ப்ளூ ஃபீமேல் தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கலான்னு ப்ளூ ஃபீமேலை நான் எடுத்துட்டேன். ஆல்ரெடி இந்த ஸ்னோ ஒயிட் போலார் பேரட் ஃபிஷ்ஷை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஸ்னோ ஒயிட் மேலும் இந்த ப்ளூ பேரட் ஃபீமேலும் பேர் ஆகாமல் என்னன்னு தெரில. பேர் ஆகாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட எப்போவுமே ஸ்னோ ஒயிட்டாக வரும், ப்ளூ பேரட்டாக வரும். எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஃபீமேலை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், பயங்கரமாக எங்களோட இருக்குது. அதுக்கப்புறம் நான் வேறு என்ன ஃபிஷ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஜுவல் ஃபிஷ்ஷு. ரெட்டில் தான் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நான் எடுக்கிற டைமில் ரெட் இல்லை, ப்ளூவில் தான் இருந்தது. சரி, ப்ளூவே நான் எடுத்துட்டேன். எப்போவுமே அவர்கிட்ட ஜுவல் ஃபிஷ் வரும், ரெட்லேயே வரும், ப்ளூலேயே வரும். எப்போ வேணாலும் அவர்கிட்ட ஜுவல் ஃபிஷ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எடுத்தது பேரா என்னன்னு தெரில, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜுவல் ஃபிஷ் எடுத்தது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எடுக்கிறேன். நானே ஏதோ குத்து மதிப்பாக தான் மேல் ஃபீமேல் பார்த்து எடுத்தேன். எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வேறு என்ன ஃபிஷ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் மாலி ஃபிஷ் எடுத்தேன். அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் நான் விட்டு வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். அப்புறம் பிளான்ட் என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்குல்ல, அதில் ஒன்று எடுத்தால் தான் அந்த கப்பு எடுத்தேன். அதில் மொத்தமாக ஒரு 6-7 இன்ச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் இருக்குல்ல, அதுவும் ஒரு கப்பு எடுத்தேன். அதுலேயும் ஒரு 6-7 இருந்தது. 2த்துல ஒன்று மட்டும் நான் டேங்க்கில் செட் பண்ணிட்டேன், மீதி எல்லாமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். அப்புறம் புல் மாதிரி ஒரு பிளான்ட் இருக்கும்ல, அதில் வந்து 3 எடுத்தேன். அதை டேங்க்கில் செட் பண்ணல, ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த பிளான்ட் பேரே ஞாபகம் எல்லாம் மறந்துடுச்சு, ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பி கிராஸ் இருக்கும், ஃபாக்ஸ் டெயில் இருக்கும். கப்பி கிராஸையும் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் டேங்க்லேயும் போட்டு வச்சுருக்கேன். ஃபாக்ஸ் டெயில் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான், ஊறப்பட்டது இருந்தது. நான் சரியாக கவனிக்காதனால எல்லாமே வீணாகிடுச்சு. அதில் ஏதோ கொஞ்சம் வந்து தேரிச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் டேங்க்லேயும் போட்டு வச்சுருக்கேன். நான் டேங்க்குள்ளே ஃபுல்லாக மணலை கொட்டாமல் தனித்தனி பாக்ஸில் தான் மணலை கொட்டி பிளான்ட்டை நெட்டி வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் டைரெக்டாக டேங்க்கு மேலே படுறதுனால என்ன ஆகுதுன்னா, டேங்க்கை சுற்றி சீக்கிரமாக பாசை பிடிச்சிடுது. டேங்கை சுத்தம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அழுக்கானா கூட பிரச்சனை இல்லை, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் மணலை ஃபுல்லாக கொட்டாமல் தனித்தனி பாக்ஸில் மணலை கொட்டி பிளான்ட்டெல்லாம் நெட்டி வச்சுருக்கேன். அதே போல் இந்த டேங்க்கில் சிச்சிலிட்டி வெரைட்டி தவிர வேறு எந்த ஃபிஷ்ஷும் விட முடியாது. அப்படியும் விடுற மாதிரி இருந்தால் கௌரா, ஷார்க்கு இதே போல் ஃபிஷ்ஷை தான் விட முடியும். நம்ம வேறு ஏதாவது மாலி, கப்பீஸு இந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் விட்டோன்னா ஒரே நல்லா கண்டமாயிடும். இப்போயே இந்த பேரட் ஃபிஷ்ஷும் ஜவுல் ஃபிஷ்ஷும் அப்பப்போ சண்டை போட்டுக்குது. என்கிட்ட வேறு டேங்க் இல்லை, ஒரு டேங்க் இருக்குது, ஆனால் அதில் வாட்டர் லீக் ஆகுது. அந்த டேங்க்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஜவுல் ஃபிஷ்ஷை நான் அதில் விட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 2 பேரட்டும் பேராகி எக்லே பண்ணிடுச்சுன்னா அந்த டைமில் வந்து இந்த ஜவுல் ஃபிஷ்ஷை என்னால் பிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே இந்த ஜவுல் ஃபிஷ்ஷை பிடிச்சி வேறு டேங்க்கில் விடுறது நல்லது. அப்புறம் சிச்சிலிட்டி வெரைட்டிலே இன்னொரு ஃபிஷ்ஷு ப்ரீடிங் பேர் நான் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஃபிஷ்ஷு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது, முன்னாடியே சொன்னது தான்.
இதில் பூச்சி எதுவும் உள்ளே உழுவக்கூடாதுன்றதுக்காக நான் மேலே கொசு வலையை போட்டு மூடி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் மாலி ஃபிஷ் இருக்குது. அதில் ஒன்று பாண்டா மாலிலே 3 வால் வரும். இன்னொன்று தனியாக சின்ன சைஸில் மாலி இருக்குது. அப்புறம் சின்ன சைஸில் ஸ்னோ ஒயிட் போலார் பேரட்டில் 3 இருக்குது. அதான் டேங்க்கில் ஒரு மேல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஃப்ரை தான் 3மே. 4 இருந்தது, அதில் ஒன்று காணோம். அப்புறம் இதில் ஒரு ஃப்ளோரான் இருக்குது. இந்த ஃப்ளோரானுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அதனால் மேலே இருக்கிற ஃபுட்டை சாப்பிடாது, கீழே இருக்கிற ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடும். 4 மாதத்துக்கு முன்னாடி 20 ஃப்ளோரான் நான் ஃப்ரையில் எடுத்தேன். அதில் 3 ஃப்ளோரானை தவிர மீதி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். 3ல் 2 மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. இன்னொன்று என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் எல்லா ஃப்ளோரானும் நல்லா வளர்ந்தது. இந்த ஒரு ஃப்ளோரான் மட்டும் சரியாக வளரல. அது ஏன்னு தெரில. 2 மாதமாகவே இந்த ஃப்ளோரான் இப்படி தான் இருக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடி டேங்க்கில் இருந்த ஃப்ளோரானுக்கும் இதே போல் தான் ஆச்சு. ஆனால் நான் சரி பண்ணிட்டேன். திரும்ப இதே மாதிரி வந்து அந்த ஃப்ளோரான் இறந்துருச்சு. இந்த ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாது, மற்ற ஃபிஷ்ஷை இந்த ஃப்ளோரான் டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால தான் நான் எல்லா ஃபிஷ்ஷு கூட இந்த ஃப்ளோரானை ஒன்றா விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்னேயில் ஒரு 10-15 இருக்குது. இது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பிளான்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன பிளான்ட்டு தான் இருக்குது. எல்லா பிளான்ட்லையும் தனித்தனி பாக்ஸில் நான் மண்ணை கொட்டி தான் நெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் நான் சொல்லாத 2 பொருள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோலாவும் டக்வீட்டும். 2மே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் நிறையாலாம் எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் போட்டாலே போதும், நிறைய ஆகிடும். இந்த அசோலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இல்லை, கோழி, காடை, புறா எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு உணவு. அசோலா இருந்தால் போதும், உணவுக்கான செலவு கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு முன்னாடி நான் அசோலாவை செட் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செட் பண்ணுறேன். அசோலாவை நான் டேங்க் கார்டிலையும் கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷும் பிளான்ட்டும் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இன்னொரு சில ஃபிஷ்ஷு பிளான்ட்லாம் வர வேண்டியது இருக்குது. வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். அப்புறம் டேங்க்கு கடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசோலா இருக்குது, கப்பீஸ் இருக்குது. இது மேலே நான் கொசு வலையை தான் போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் தான் அசோலாவை போட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன சைஸ் ஸ்னோ ஒயிட்டு 3 போலார் பேரட் இருக்குல்ல, அது இதில் தான் 2 மாதத்துக்கு விட்டு வச்சுருந்தேன். அது சொல்லப்போனால் நல்லா வளர்ந்து ப்ரீடிங் ஆகி ஃப்ரையோடு இருந்திருக்கணும். நான் சரியாக கவனிக்காமல் ஃபுட்டு போடாமல் அப்படியே விட்டேன். அதனால தான் அது பொறுமையாக வளருது. இதில் 4 விட்டு வச்சுருந்தேன், 3 தான் இருந்துச்சு, இன்னும் நான் காணோம். அப்புறம் இந்த அசோலாவை வளர்க்கணுன்னா தண்ணியில் வந்து செம்மண்ணை போட்டு வைக்கணும், அப்படி இல்லைனா சாணியை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அது எதுவுமே பண்ணல. ஏன்னா இது மீன் இருந்த தண்ணி, மீனோட கழிவு இருக்கிறதுனால அசோலா நல்லாவே க்ரோத் ஆகும். அதனால தான் இந்த தண்ணி கீழே கூட நான் ஊற்றாமல் அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் டக் வீட்டு நிறையா இருக்கும். அது அசோலா எடுத்துகிட்டு வரும்போது அது கூட கலந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஸ்னேல் என்கிட்ட நிறையா இருந்துச்சு. ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆப்பிள் ஸ்னேலை எடுத்துகிட்டு வந்து இதில் விட்டேன். ஆனால் எல்லாமே சின்ன சைஸு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்களா, அதோட சின்ன சைஸில் எடுத்துகிட்டு வந்து விட்டேன். அது எல்லாமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைலில் போட்டு வச்சுருந்தேன். இந்த ஆப்பிள் ஸ்னேல்லாம் தண்ணிக்கு மேலே நிற்கவும் என்கிட்ட இருக்கிற 2 கோழியும் கொத்தி சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஆப்பிள் ஸ்னேலை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஃபாக்ஸ் ஸ்டைலையும் இந்த 3 பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். சரியாக வெயில் படாமல் எல்லாமே வீணாகிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பீஸ் இருக்குது, எல்லாமே மிக்சர் கப்பீஸு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாகவே கப்பீஸ் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 700 கப்பீஸ் இருந்திருக்கும். அதில் எல்லா கப்பீஸும் சேல் பண்ணிட்டு பாதி கப்பீஸை மட்டும் நான் வச்சுருந்தேன். இதே நான் சரியாக கவனிக்காமல் ஃபுட்டை போடாமல் அப்படியே வச்சுருந்தனால எல்லா கப்பீஸையும் இறந்துருச்சு. இப்போ இதில் பாதி கப்பீஸ் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 இல்லை 15 கப்பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் அசோலா இருக்கும். 3 இதுலேயும் நான் அசோலாவை போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற வாட்ரு ஃப்ரெஷ்ஷான வாட்ரு, அதில் மீனும் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கட்டினேன்ல, அதில் மீன் இல்லை, ஆனால் மீனோட கழிவு இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனும் இருக்குது, மீனோட கழிவும் இருக்குது. அதான் 3 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அசோலாவை போட்டு வச்சுருக்கேன். எதில் நல்லா க்ரோத் ஆகுது பார்க்கறதுக்காக தான் நான் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொன்னல என்கிட்ட இன்னொரு டேங்க் இருக்குது, ஆனால் அந்த டேங்க்கை ரெடி பண்ணுன்னு. அது இந்த டேங்க்கு தான். இந்த டேங்க்கில் ஓரளவுக்கு தான் தண்ணி ஊற்ற முடியும், அதுக்கு மேலே ஊற்றினாக்கா லீக் ஆகும். இந்த டேங்க்கு நடுவில் தடுப்பு வச்சு நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இந்த டேங்க்கில் தான் அந்த ஸ்னோ ஒயிட் மேல் பேரட்டையும் அப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு ஃப்ளோரான் இருக்குல்ல, அதையும் விட்டு வச்சுருந்தேன். இதில் என்ன ஹைலைட்னா, இதே நான் 2 மாதமாக சரியாக கவனிக்காமல் ஃபுட்டை கூட கொடுக்காம தண்ணியை மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஆனால் எப்படி தான் 2 மாதமாக சர்வே வச்சுன்னு தெரில. ஆனால் அதுக்கு நான் ஃபுட்டு போடாமல் இருக்க மாட்டேன். வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் கண்டிப்பாக ஃபுட்டு போடுவேன். இதே டேங்க்கில் இருந்த ஃப்ளோரானுக்கு நான் டெய்லி ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 வேளை ஃபுட்டு கொடுப்பேன். அதே போல் வாரம் டேங்க்கு க்ளீன் பண்ணுவேன். ஆனால் எப்படி தான் இறந்துச்சுன்னு தெரில. என்கிட்ட இருந்த ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் இந்த பேரட்டை பிடிச்சி பார்க்கும்போது நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் இந்த மேலே அப்படியே விட்டுறக்கூடாது, இதுக்கு ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு வந்து பேர் போடணுன்னு. அதனால தான் இதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்து போட்டேன். நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
நான் 12ஆம் தேதி 13ஆம் தேதி இன்குபேட்டர் மேக்கிங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் போட முடியல. ஏன்னா இந்த வேலையை நான் பார்க்கணும், அப்புறம் ஒர்க்கே பார்க்கணும். இதில் பாதி வேலை முடிஞ்சிடுச்சு, இன்னும் பாதி வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்குபேட்டர் மேக்கிங் வீடியோ போடுறேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இன்குபேட்டர் செய்கிறதுக்கு பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்குபேட்டர் செய்கிறது மட்டும்தான் பாக்கி.